ஆலிஸ் வாங்க, இன்னொரு கொஞ்சம் ஃபயர். இதுக்கு முன்பாக நாங்க கேக்கை எடுத்து வந்தோம், ஆனா பயன் இல்ல. இப்போது அவர் நம்மை பழி வாங்க வேண்டுமா? ஓடிவிடவும். பாருங்கள், இங்கே இரு முழு வெண்மையான கேக்குகள் இருக்கின்றன. அவற்றை அலங்கரிப்போம். இந்த கோன்களில் இருந்து நான் தொடங்குவேன். மெழுகு குளிர்பானம் பிடிக்கும், கேக்களும் பிடிக்கும். எனவே என்னை ஒரு உண்மையான மேஜிக்கல் சம்பிரதாயம் காத்திருக்கிறது. ஓ ஆம், இந்த அனைத்து கோன்களையும் கேக் எழுதினால் போதும். ஆமாம், இங்கே உண்மையான கோட்டை போல இருக்கிறது. பாரு, இப்போ நான் 2 கொடிகளை கொண்டுள்ளேன். அவற்றை இறுக பிறப்போம். என் தமிழை வளர்த்தி இங்கே விட்டு லியம் சாதை மீறக்கூடாது. ஹின்சம் கியூட். இப்போது மலர்கள் தூவி அதை கூலானதாகவும் பிரகாசமாகவும் மாற்றப் போகிறேன். ஆமாம், அருமையே. அடடா, இது சுவை இல்லாமல் போய்விட்டது. ஐயோ, நான் அந்த கேக்கை என்னால் எப்படி அலங்கரிக்கப் போகிறேன் என்பதை தெரியவே இல்லை. ஆச்சரியமாக இருக்கிறது. இவை பொற்கலர் ஐபோன்கள். ஆனால் ஏன் அவற்றை கேக்கில் வைக்க வேண்டும்? அவற்றை பயன்படுத்தலாம் அல்லது வேண்டாமா? இது சாக்லேட் மற்றும் சாப்பிடக்கூடியது. மிகவும் சுவையாக உள்ளது. சரி, அப்படி என்றால் கேக்கை செம்மையாக அலங்கரிக்க வேண்டும். ஒரு ஐபோன் மேல் அடுக்கு பார்த்திக்க வேண்டும். மற்ற எல்லாவற்றிற்கும் குழுகுழு ஆப்களை நான் தொடுப்பேன். அருமையாக இருக்கு. வித்தியாசமான பயன்பாடுகளின் லோகோக்களுடன் உள்ள லாலிபாப்ஸ். அவற்றை நான் கேக் மேலே அலங்கரிக்கிறேன். ஆஹா, அது மிக சூப்பராக இருக்கு. ஓ, என் உண்மையான ஐபோனில் கேக்கின் நிறங்களை ஆர்டர் செய்வேன். ஆஹா, அது ஒரு உண்மையான டிக்டாக் கேக்காக இருக்கும். சூப்பர். என்னுடைய அதிசயத்துடன் என்னுடைய படத்தை எடு. உனக்கு இந்த மரியாதை ஏன் தேவை? எடுத்துக்கொண்டு என் இனிய கோட்டை பாரு. இது அழகாக இருக்க மட்டுமில்லை, விந்தையான ருசியாகவும் இருக்கிறது. அனைவரும் ஐஸ்கிரீம் விரும்புகிறார்கள் இல்லையா? அதுவே அது. ரொம்ப நல்லா உள்ளது. என் கேக் ரொம்ப சுவையாக இருக்கிறது. பாருங்கள், எனக்கு எல்லா கலரவியலும் இருக்கிறது. லாலிபாப்ஸ். இது எனது கேக்கின் மற்றவை போலவே அதிக சுவையாகவும் ஃபேஷனாகவும் இருக்கிறது. இது என்ன கால்காடு கேக்? நல்லா அதை மணலும் கல்லுகளுமாக அலங்கரிக்கிறீர்களா? உண்மையிலேயே இந்த முறை எனக்கு உண்மையாகவே அதிர்ஷ்டமே இல்லை. ஹாஹா, ஓயா, கேக்கின் ருசியை நீங்க கண்டிப்பா அனுபவிக்க முடியாது. நான் என்ன பெற்றேன்? ஓ ஹூரே, எனக்கு பெரியதாக பழங்களும் முந்திரியும் உள்ள ஒரு தட்டு உள்ளது. சரி, நன்றாகவே இருளது. நான் மகிழ விரும்புகிறேன். ஒரு பெரிய மணல் அரண்மனை கட்டவிருக்கிறேன். அதனை அந்த கற்களாலும் சிப்பிகளாலும் அலங்கரிக்கிறேன். அவை சிறந்த முனைப்பையும் அழகான ஜன்னல்களையும் செய்ய பயன்படுத்தலாம். ஓ ஆமா, அவ்வளவுதான். பெர்ஃபெக்ட். இப்போது என் பார்பி வெடி இந்த கோட்டையில் வாழப் போகிறாள். பார்பி, இந்த கோட்டை பிடிக்கவில்லையா? இப்போது பார்பி இங்கு தனது இளவரசனை எதிர்பார்க்கிறாள். பெர்ஃபெக்ட். மற்றும் இங்கே அவரது இளவரசர் கென் பார்பியின் அருகில் அமர்ந்து அவரை அனைத்திலிருந்தும் காக்குவார். ரூஃப்டாப்பில் அவர்கள் முத்தமிட உள்ளனர். ஆஹா, எனக்கு பிடித்திருக்கிறது. ஒரு உண்மையான குடும்பம் தோன்றியுள்ளது. வாழ்த்துக்கள். ஓ, எவ்வளவு இனிமையாக இருக்கின்றது. என்ன, எவ்வளவு மணல். இதுவும் பழத்தின் மீது விழாவில்லை என்பது நன்றிதான். நான் இங்கே டிராகன் பழம் வெட்டுகிறேன். 4 திரிக்கவும் உதவும் ஒரு சிறப்பு அச்சு எனக்கு இருக்கிறது. இப்பொழுது ஸ்ட்ராபெரிகள் பயன்படுத்தப்படும். அவற்றை வெட்டுவது போதும். எல்லாமும் தயாரான பின் பழங்களையும் கியாடிகளையும் கேக்கில் அமைக்க நேரிடும். முக்கியமானது வெற்றிடங்களை விடாமல் செய்வது. அப்பயாது கேக் மிக்க பளபளப்பாக காணப்படும், சுவையூட்டும், இனியதாக இருக்கும். இறுதி பனி மற்றும் தயாராகிவிட்டது. எவ்வளவு அழகாக தீர்ணிக்கின்றது பார்த்தீர்களா? வாவ், ராக்ஸி, உன் பொம்மைகள் எப்படி இருக்கின்றன? சரி, உனக்கு ஒரு பரிந்துரை உள்ளது. என் கேக்கை உனக்கு கொடுக்கிறேன். உன் பொம்மைகள் கொண்டு நான் விளையாடுகிறேன். ஆஹா, இது நல்லது. நான் சாப்பிட விரும்பவில்லை, ஆனால் விளையாட வேண்டும் என்று நன்றாகவே இருக்கிறது. இப்போது இந்த பார்பி குடும்பம் என் கட்டுப்பாட்டில் உள்ளது. நான் இப்போது பசிக்கிறேன்.
கேள் ஆலிஸ். ஆம், நான் நீங்க வைப்பது போய் சாப்பிட்டு பார்த்தேன். இது மிகவும் நல்லது. சரி செஞ்சிருக்க. எனக்கு இது ரொம்ப பிடித்திருக்கிறது. எனது பொம்மை வீட்டில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன இது? என்ன இப்படிப்பட்ட அசுத்தத்துடன் கேக் அலங்கரிக்க முடியுமா? மற்றும் என்னிடம் ஒரு பொன் குச்சி முட்டை உள்ளது. அதை சாப்பிட முடியுமா? ஆம், நீங்க துர்நாற்றமிக்க மீனை விட மேல். இதை கண்டே என்ன பண்ண? இந்த நாற்றம் என்னை உடைத்து விட்டது. ஓ ஆம், தங்கம் இருக்கிறது நிச்சயமாக மேல். அச்சச்சோ. சரி, நான் அதை சாப்பிட முடியாவிட்டால் அது கஷ்டமானது. நான் ஏதாவது வாங்க வேண்டியிருக்கும். வாட்டர், எனக்கு சில இனிப்பான ரத்தினங்களை கொண்டு வாருங்கள். உண்மைதான். இதே சமயத்தில் நான் இங்கே இருப்பேன். பிரச்சனையே இல்ல. இதோ இங்கே மிகவும் ஆடம்பரமான சூக்லேட் அலங்காரங்கள். அட அருமை, அதுதான் எனக்கு தேவைப்பட்டது. இப்போது நான் பணக்காரர்களுக்காக ஒரு கேக் செய்யலாம். இது சிறந்த மற்றும் மிகவும் ருசியான கற்களால் அலங்கரிக்கப்படும். இதுவே வைக்கலாம். இங்கே அதே மாதிரியே. ஓ, இந்த ரத்தினங்களை பார்க்க. ஓ, இந்த செயின் கத்தனலாக இருக்கிறது. மறக்காமல் மேலே சிறந்த ஒன்று. ஐயோ, என்ன அத்தையாசை ராஜம். ஐயா, எனக்கு மிகவும் கெட்டாச்சு. எனக்கு ஒரு வாசனை திரவியம் வேண்டும். இதோ உங்களுக்காக. சரி, அது உதவாது என்று நான் உண்மையிலே நினைக்கிறேன். ஏனென்றால் நான் என் கேக்கு 2ஆம் அடுக்கில் கடல் உணவுகளுடன் அலங்கரிக்கிறேன். ஆவ், சில சிறுமீன்கள் 2ஆம் அடுக்கில். ஓ, ஒரே இரட என்ன மீதம் இருக்குது? ஓட்காபஸ் மிஞ்சி இருக்குதா? சரி, குறைந்தபட்சம் அவை வேடிக்கையானதாக தெரிகின்றன. சரி, இப்படித்தான். இது மேலோட்டத்தில் மோசமாக தெரியவில்லை. ஆனால் நான் உண்மையில் இதற்கு சுவை நல்லதா கூட இல்லை என்று நினைக்கிறேன். ஓ, நானும் மேற்பகுதியில் சில பொன்களை உருவாக்குகிறேன். என்ன? ஓ, நீ தயாராகிட்டியா? நானும். எந்த குளிர்ச்சியா இருக்குது. தெளிவாக எனது கிள்ளை. ஓய், நான் அதை சுவைக்கவும் வேண்டும். என்னால் இது போல தண்டிக்கப்படுகிறேன். ஓ மை, இந்த கேக் இந்த நேரத்திலேயே என்னிடமிருந்து வெளியே வர தயாராக இருக்கிறது. உக், ஐயேயா, முன்பு இது போல பச்சையாக இருக்கும் முகத்தை நான் பார்த்ததில்லை. சரி, போதும் சோகமான விஷயங்கள். என் அழகான கேக்கை சாப்பிடும் நேரம் வந்துவிட்டது. இது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. என் கேக் மிகவும் மோசமாக இருந்தது. அதை மீண்டும் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். ஹாஹா, நான் வாழ்க்கையையும் இந்த கேக்கையும் ரசித்து மகிழ்கிறேன். எங்கள் வீடியோ பிடிச்சதா? அப்படின்னா சென்று அது போன்ற லைக் பொத்தானை அழுத்தவும் மற்றும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த சுவாரஸ்யமான மற்றும் வேடிக்கையான சவால்களை விட்டு போக விடாதீர்கள். அடுத்து இது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். சீக்கிரம் சந்திக்கலாம்.